ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திருத்தி சேனல். இன்றைக்கான சமையலுடைய பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. முருங்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கீரை ஒரு 4 கொத்து உருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதை கிண்ணியில் தண்ணி வச்சுருக்கேன்னா அந்த தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போடணும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் ரெண்டத்தையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டோம். இந்த சாரெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளார இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் முருங்கைக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். தக்காளி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த சாறு எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளார நல்லா இறங்கட்டும். ஓகே, இப்போ முருங்கைக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கொத்து முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேன். இன்றைக்கி 4 பேர் பிடிக்கிற அளவுக்கு சூப் ரெடி பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு சூப்பு ரெடி ஆகிடும். கீரை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பெப்பர் பொடி, சீரகப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். உப்பு, அந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே தக்காளி வெங்காயம் இந்த கீரையோடு நல்லா சொதரட்டும். அந்த சாரெல்லாம் உள்ளுக்குள்ளார இறங்கணும். இந்த கீரையில் இருக்கிற சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கணும். இறங்கினா தான் நமக்கு முழு சாருமே முழு சத்துமே கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே தலாப்பில் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, என்ன வேகணும். இப்போ தானே போட்டோம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, தண்ணி தனியாக கீரை தனியாக வடிகட்டி இந்த கீரையை மிக்ஸில் போட்டு அரைச்சி இந்த தண்ணியோடையே சேர்த்து குடிப்பாங்க. அப்படியும் செய்யலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கீரையை வேணான்னு போட்டுருவாங்க. கீரையை சாப்பிட மாட்டாங்க. நம்ம கீரையும் தண்ணியும் ரெண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ தான் முழு பலனுமே நமக்கு கிடைக்கும். அப்படி அரைச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இந்த தண்ணியும் கீரையுமா சாப்பிடும்போது அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. ஓகே, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்படி சூப் வச்சிங்கனாக்கா எப்படி குடிப்பீங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.